Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் கிராமத்தில் யூகோ வங்கி கிளையை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் பலர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாக்கம் கிராமத்தில் கடந்த 11 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் யூகோ வங்கி கிளையை 6 கிலோமீட்டர் தூரம் உள்ள திருநின்றவூருக்கு மாற்ற முயற்சிகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஆலத்தூர், பாலவேடு, புலியூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வணிகர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர். அவருடைய புதிய வங்கியை திறப்பதற்கு எந்த விதமான தடையும் சொல்லவில்லை. இங்கே இயங்கக்கூடிய வங்கி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பயனாளர்களும் பயன்படும் வகையிலே தொடர வேண்டும் என்று தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திமுக அரசு உரிய வடிகால் வசதி செய்து தராததால் மழைநீரில் மூழ்கி மணிலா பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. வீரமுடையாநத்தம் கிராமத்தில் 2 வாரங்களுக்கு முன்பு பெய்த மழையால் 100க்கு மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட மணிலா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் ஏக்கருக்கு 40,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்தும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்தி தரவும், ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் இழப்பீடு வழங்கவும் விடியா அரசை வலியுறுத்தி உள்ளனர். பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கு உரிய முறையில் அரசாங்கம் எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல. எந்த விதமான ஒரு அதிகாரியும் இதுவரைக்கும் பார்வையிட்டு இதுக்கான இழப்பீடு எதுவுமே இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரியோ அமைச்சரோ எந்த இதுலேயும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் மாட்டு கொட்டகை அமைத்து தரக்கோரி பசுமாடுகளுடன் போராட்டம் நடத்திய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சின்னேரிபாளையம் ரங்காநகர் பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வன் 2 பசுமாடுகளை வளர்த்து வருகிறார். இந்த மாடுகளுக்கு கொட்டகை அமைத்து தரக்கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து 3 ஆண்டுகள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதை கண்டித்து அவிநாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தனது பசுமாடுகளை கட்டி வைத்து அவர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் பல்வேறு இடங்களில் முதலைகள் வெளியே சுற்றித் திரியும் சம்பவம் பொதுமக்களை மிகுந்த அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. மழை காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து அவ்வப்போது உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. இந்த நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகம் உள்ளதால் அணையிலிருந்து 150க்கும் மேற்பட்ட முதலைகள் வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதனிடையே சாத்தனூர் அணை பகுதியில் சுற்றித் திரியும் முதலைகளை கட்டுப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரியம் மூலம் எவ்வித அரசு சலுகைகளும் பெறுவதற்கு மேலாளர் தடையாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெருந்துறை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பணியாளர்கள் தாட்கோ நிறுவனம் மூலம் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற முடியும். ஆனால் தூய்மை பணியாளர்களின் மேலாளர் தாட்கோ நிறுவன ஊழியர்களிடம் கடனுதவி கொடுக்கக்கூடாது என கூறியதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து நலவாரியம் மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே நியாய விலைக்கடை அமைத்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். காளையார்கோவில் அருகே மாடக்கோட்டை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் நியாய விலை பொருட்களை வாங்குவதற்காக 3 கிலோமீட்டர் தூரம் காட்டுப்பகுதியில் நடந்து செல்ல வேண்டியுள்ளதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் மக்களின் நலனுக்காக தங்கள் கிராமத்திலேயே நியாய விலைக்கடையை அமைக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். சுய தொழில் செய்ய மானிய கடன் உள்ளிட்ட அரசின் எந்தவொரு நலத்திட்டங்களும் தங்களுக்கு கிடைப்பதில்லை என ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் குற்றம் சாட்டினர். ஈரோடு பழைய ரயில் நிலையம் அருகே வசித்து வரும் திருநங்கைகள் ஜான்வி, சிம்ரன் உள்ளிட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர். அப்போது சுயமாக தொழில் செய்வதற்காக மாவட்ட நிர்வாகத்திடம் மானிய கடன் கோரி மனு அளித்ததாக தெரிவித்தனர். 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வேதனையை வெளிப்படுத்தினர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் திருநங்கைகள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்றனர். திருநங்கைகள் பாலியல் தொழில் பண்ணுறாங்க, கடை வசூல் அராஜகம் பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் திருநங்கைகளுக்கு தொழில் கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் அதுலேருந்து வெளியே வருவாங்க. அது எந்த நலத்திட்டங்களுமே பண்ணாமல் நீங்கள் திருநங்கைகள் பாலியல் தொழில் பண்ணுறாங்க, கடை வசூல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கடை வசூல் பண்ணுவாங்க. வேறு என்ன அவங்க வயிற்று பிழப்புக்கு இருக்குது? இறுதிப்பட்டியல் வெளியிட்டும் 6 மாதங்களாக பணிக்காக காத்திருக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களுக்கு விரைவாக பணி வழங்க கோரி மனு அளித்தனர். தமிழகம் முழுவதும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களை தமிழக பள்ளிக்கல்வித்துறை கடந்த ஜூலை மாதம் தேர்வு செய்த நிலையில் தற்போது வரை திறனற்ற திமுக அரசு அவர்களுக்கு பணி வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் என அத்தனை பேரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே தங்களின் குடும்ப நலன் கருதி உடனடியாக பணி வழங்க
வேண்டும் என தருமபுரி, கரூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மனு அளித்து பாதிக்கப்பட்ட பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.